பணவரவு அதிகரிக்கிறதுக்காகவும் வீண் விரைய செலவுகள் குறையறதுக்காகவும் எவ்வளவோ பரிகாரங்களை நாம செஞ்சிட்டோம். நமக்கு ஏன் இன்னும் பலன் கிடைக்க மாட்டேங்குதுன்னு யோசிக்கிறீங்களா? அப்போ இந்த டைம்ல நீங்க முயற்சி செய்யலைன்னு தான் நான் சொல்லுவேன். அது என்னடாப்பா அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நேரம்னு யோசிக்கிறீங்களா? வாங்க இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்கலாம். வராகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல். வராகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். நாளைக்கு பிப்ரவரி மாசம் 29ஆம் தேதி வியாழக்கிழமை. அது மட்டும் இல்லாம தேய்பிறை பஞ்சமி திதி. இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல பணத்தை ஈர்க்கிறதுக்கு நாம செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு முறைய பத்தி தான் நாம பார்க்க போறோம். ஒவ்வொரு மாசமும் வளர்பிறை பஞ்சமி தேய்பிறை பஞ்சமி வரக்கூடிய நாட்கள்ல வர்ற பணவசிய நேரத்தை பத்தி தொடர்ந்து நான் உங்களுக்கு பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சித்தர்களால நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரம் தான் இந்த பணவசிய நேரம். இந்த பணவசிய நேரத்தை பயன்படுத்தி நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. நம்ம சேனல்லையே நிறைய பேரு நல்ல பலன்கள் கிடைக்கிறதா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிருக்கீங்க. அந்த வகையில இந்த தேய்பிறை பஞ்சமி நாள்ல வரக்கூடிய பணவசிய நேரத்தை பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த பணவசிய நேரத்துல பணத்தை ஈர்க்கிறதுக்கு நாம என்ன செய்யணுங்கிறத பத்தியும் இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு பணவசிய நேரம் எப்ப வருதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். டெய்லியுமே நமக்கு இந்த பணவசிய நேரம் வரும். ஒரு நாளைக்கு 2 முறை அப்படி இல்லைன்னா 3 முறை இந்த பணவசிய நேரம் நமக்கு வரும். நாளைக்கு 3 நேரங்கள், அதாவது 3 முறை நமக்கு பணவசிய நேரம் வருது. அது எப்ப வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். நாளைக்கு காலையில 8:36 ஆரம்பிச்சு 8:54 முடியுது. மொத்தமா 18 நிமிடங்கள் நமக்கு பணவசிய நேரம் இருக்கு. மத்தியானம் 1:48 இருந்து 2:36 வரைக்கும் நமக்கு பணவசிய நேரம் இருக்கு. இங்க மொத்தமா 48 நிமிடங்கள் நமக்கு இருக்கு. சாயங்காலம் 6:18 இருந்து 7 மணி வரைக்கும் 42 நிமிடங்களுக்கு நமக்கு பணவசிய நேரம் இருக்கு. இப்படி நாளைக்கு நமக்கு 3 முறை இந்த பணவசிய நேரம் வருது. இந்த 3 நேரங்கள்ல ஏதாவது ஒரு நேரத்துல மட்டும் இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை நீங்க செஞ்சாலே போதும். இந்த பணவசிய நேரத்துல பணவரவு அதிகரிக்கிறதுக்கான முயற்சிகளையும் நீங்க தாராளமா செய்யலாம். இப்போ இந்த 3 பணவசிய நேரத்திலையும் பெஸ்டான டைம் என்னன்னு நாம பாத்திரலாம். மத்தியானம் வரக்கூடிய 1:48 இருந்து ஆரம்பிச்சு 2:36 வரைக்கும் இருக்கக்கூடிய 48 நிமிடங்களை நாம பெஸ்டான டைம்னே சொல்லலாம். ஏன்னா இந்த டைம்ல நமக்கு 2 விதமான சிறப்புகள் இதோட சேர்ந்து இருக்கு. அதாவது மத்தியானம் 1 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் நமக்கு குருஹோரை நேரம் இருக்கு. இந்த குருஹோரை நேரத்துல நமக்கு இந்த பணவசிய நேரமும் வந்திருக்கிறது கூடுதல் சிறப்பு. அதாவது மத்தியானம் 1:48 இருந்து 2 மணி வரைக்கும் நமக்கு பணவசிய நேரமும் குருஹோரை நேரமும் ஒன்னா சேர்ந்து இருக்கு. அடுத்ததா நாளைக்கு நமக்கு கோல்டன் மினிட் பாத்தீங்கன்னா மத்தியானம் 2:29 வருது. அப்போ இந்த 2:29 நமக்கு கோல்டன் மினிட்டும் பணவசிய நேரமும் ஒன்னா சேர்ந்து இருக்கு. இப்போ 3 பணவசிய நேரங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த 3 பணவசிய நேரங்கள்ல வரக்கூடிய பெஸ்டான டைமையும் இப்ப நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். குருஹோரை நேரமும் பணவசிய நேரமும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நேரத்தையும் கோல்டன் மினிட்டையும் பணவசிய நேரமும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நேரத்தையும் சொல்லியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த டைமை பயன்படுத்திக்கிறதுக்கு பாருங்க. அப்படி முடியலன்னா பரவாயில்லை. இப்ப நான் சொன்ன 3 பணவசிய நேரங்களை தவற விடாதீங்க. இப்போ தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒயிட் பேப்பர் நமக்கு தேவைப்படும். கோடு போடாத அன்ரூல்டு பேப்பரா பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்ததா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர் இப்படி எதை வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். நாளைக்கு நமக்கு வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமை பாத்தீங்கன்னா செல்வத்துக்கு அதிபதியான குபேர பகவான் மற்றும் குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அந்த வகையில இந்த பச்சை நிறம் பாத்தீங்கன்னா நமக்கு பணத்தை ஈர்த்து கொடுக்கறதோட மட்டும் இல்லாம குபேர பகவானுக்கு உகந்த நிறமும் இந்த பச்சை தான். அதனால
நாளைக்கு இந்த பச்சை நிற பேனாவை பயன்படுத்தும் போது நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. உங்க வீட்ல இருந்து ஆபீஸ்ல இருந்து நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இப்படி எங்க இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இப்போ பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் நாளைக்கு இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதே மாதிரி பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அசைவம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமா செய்யலாம். நமக்கு எந்த விதமான ரூல்ஸுமே கிடையாது. இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட 3 பணவசிய நேரத்துல ஏதாவது ஒரு நேரத்துல உங்களுக்கு எந்த டைம் கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த நேரத்துல உங்க கை கால் முகத்தை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. 3 முறை இந்த மாதிரி செய்யும் போது நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவீங்க. அடுத்ததா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் நம்ம வாராகி அம்மா கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல நான் ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கிற மாதிரி எழுதிக்கோங்க. முதல்ல அந்த பேப்பரோட 4 மூலைகள்லயும் நீங்க மஞ்சள் தடவி வச்சுக்கோங்க. பத்திரிக்கைக்கு நம்ம மஞ்சள் எப்படி 4 மூலையிலையும் தடவுவோமோ அந்த மாதிரி மஞ்சளை தடவிட்டு அதுக்கப்புறமா நான் பணத்தை வேகமாக ஈர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி 4 பக்கமும் எழுதிக்கோங்க. அந்த பேப்பரோட 4 ஓரத்திலையும் எழுதிக்கோங்க. எப்படி எழுதணும்னு இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். அடுத்ததா உங்க வீட்டுல சம்பாதிக்கக்கூடிய நபர் யாரோ அவங்களுடைய பெயரை இனிஷியலோட சேர்த்து 3 முறை எழுதிக்கோங்க. இப்படி 3 முறை எழுதினதுக்கு அப்புறமா நாம ஒரு சிம்பலை வரைய போறோம். அது என்னன்னு உங்களுக்கு ஸ்கிரீன்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் கொடுத்திருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா இன்டூ மார்க் வர்ற மாதிரி 2 கோடு போட்டுக்கோங்க. இந்த 2 கோடோட ஒவ்வொரு முனைகள்லையும் அதாவது 4 முனைகள் நமக்கு இருக்கும். இந்த 4 முனைகள்லையும் சின்ன சின்னதா சர்க்கிள் வட்டத்தை வரைஞ்சுக்கோங்க. இப்போ நீங்க போட்டு வச்சிருக்கக்கூடிய பெரிய சர்க்கிள்ல 4 பாகங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இந்த 4 பாகத்திலையும் நான் இப்போ படத்துல கொடுத்திருக்கிற மாதிரி ஒவ்வொரு சிம்பலையும் ஒவ்வொரு இடத்துல வரைஞ்சுக்கோங்க. இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி அப்படியே நீங்க வரைஞ்சுக்கோங்க. இதுல மேல பாத்தீங்கன்னா 2ன்னு போட்டு அது 4 மாதிரி இருக்கும். இது பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய சிம்பல். இத பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்திருக்கேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா அந்த சிம்பலுக்கு கீழே இடது பக்கத்துல இருக்கக்கூடியது சுக்கிர பகவானுக்குரிய சிம்பல். இத பத்தியும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மத்த 2 சிம்பலை பத்தி அடுத்தடுத்த பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்றேன். இது எல்லாமே நமக்கு பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய சிம்பல்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பணவரவுல இருக்கக்கூடிய தடைகளையும் திருஷ்டி தோஷங்களையும் இந்த சிம்பல் நமக்கு நீக்கி கொடுக்கும். இப்போ உங்க பேரை 3 முறை எழுதினதுக்கு அப்புறமா அந்த சிம்பலை குட்டியா நீங்க வரைஞ்சுக்கோங்க. அதுக்கு கீழே 3 முறை நான் பணத்தை வேகமாக ஈர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கேன் இல்லையா, அதை பார்த்து நீங்க எழுதிக்கோங்க. இதுக்கப்புறமா இந்த பேப்பரை நீங்க 3 முறை மடிக்கணும். நாம கல்யாண வீட்டுல சாப்பிட்டு வாழை இலைய நம்மள பார்த்த மாதிரி அதாவது உள்பக்கம் பார்த்த மாதிரி மடிப்போம். அந்த மாதிரி இந்த பேப்பரை 3 முறை உங்களை ஃபேஸ் பண்ணி நீங்க மடிங்க. இப்படி மடிச்சதுக்கு அப்புறமா வீட்டுல இருந்து இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறீங்கன்னா இந்த பேப்பரை நீங்க படுத்து தூங்கக்கூடிய தலகாணி கடியில வச்சிருங்க. சப்போஸ் வெளியில இருந்து இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறீங்கன்னா உங்க பர்ஸ்லயோ ஹேண்ட்பேக்லயோ இந்த பேப்பரை நீங்க வச்சுக்கோங்க. நைட்டு வந்து நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பேப்பரை எடுத்து உங்க தலகாணி கடியில வச்சு நீங்க படுத்து தூங்குங்க. இதுக்கப்புறமா இந்த பேப்பரை என்ன பண்ணணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பேப்பர் 3 நாளைக்கு அப்படியே இருக்கட்டும். 3 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா நாம இந்த பரிகாரத்தை வியாழக்கிழமை அன்னைக்கு செய்யறோம். வியாழன் வெள்ளி சனி 3 நாளைக்கும் தலகாணி கடியில வச்சு படுத்துக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பேப்பரை எரிச்சிட்டு தூங்குங்க. இப்படி எரிக்க முடியாதவங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பகல் நேரத்திலேயே ஏதாவது ஒரு மரத்துக்கடியிலையோ செடிக்கடியில இருக்கக்கூடிய மண்ணுக்கடியில இந்த பேப்பரை நீங்க புதைச்சு வச்சிருங்க. முழு நம்பிக்கையோட நாளைக்கு வியாழக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய தேய்பிறை பஞ்சமி நாள்ல வரக்கூடிய இந்த பணவசிய நேரத்தை நீங்க பயன்படுத்தும் போது நிச்சயமா எல்லாருக்குமே நல்ல மாற்றங்கள் தெரியும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாள்
நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.